ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கடையிலேருந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ரொம்ப ஒர்த்தாக நல்லாயிருக்கும். நான் காமிக்கிறேன். முதலிடமானது ஸ்கேல். லாங் சைஸில் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் ஸ்டீலில் வாங்கலான்னு பார்த்தேன், அது கிடைக்கல. அதனால் நான் இதுலேயே வாங்கிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேப். இது 20 ரூபாய். இது நல்லா ஒர்த்தாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்க்கு. நான் இப்போ 6th போகிறனால இப்போ நான் கேட்ரேஜ் பென் யூஸ் பண்ணுறேன். அதனால் இங்க்கு பாட்டில் ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கலர் பென்சில்ஸு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒர்த்தாக இருக்குது. அடுத்து அந்த கலர் பென்சில்ஸ் எல்லாம் சீவறதுக்காண்டி எங்கள் வீட்டிலருந்து ஒரு ஷார்ப்னர் நான் முதல்ல வச்சுருந்ததை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கேட்ரேஜ் பென். இது என்ன அப்படின்னா கக்காஷி போட்டது. இது நார்மலாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இது கீழே அமுத்தினோம் அப்படின்னா மேலே கேட்ரேஜோட இந்த லெட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து இன்னொரு கேட்ரேஜ் பென். இது க்ரே கலரில் நல்லா ஷைனாக. அடுத்து இங்கே பாருங்கள், இது ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. அடுத்து டாம்ஸோட ஒரு எரேசர் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 5 rupees. இது ரொம்ப ஒர்த்தாக நல்லா அழிச்சிக்கு, அதனால தான் நான் இதை வாங்கினேன். அடுத்து அப்சராவோட ஷார்ப்னர் ஒன்று. இது ரொம்ப அழகாகவே சீவிட்டு வந்துச்சு. அடுத்து ப்ளூ கலரில் ஒரு பென்சில். நான் எல்லாமே ப்ளூ கலரில் தான் வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. அதனால நான் தனித்தனியாகவே வாங்கிக்கிட்டேன். அடுத்து ஒரு ப்ளூ கலர் பென். இது நல்லா ஒர்த்தாகவே எழுதுது. அடுத்து பிளாக் கலர் பென் ஒன்று. இது மரக்கட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் பிளாஸ்டிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எனக்கு இது ரொம்ப அடுத்து ஒரு பென்சில். அப்புறம் அப்சரா பென்சில் ஒன்று. எனக்கு அந்த பென்சிலும் இந்த பென்சிலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ரெட் பென். உனக்கு எதுக்கு ரெட் பென்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு காரணமாக தான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.